அகிலா பிரகாசம் கார்டனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நாம் வச்ச கீரை செடியிலிருந்தே எப்படி விதைகள் கலெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தண்டு கீரை. பொதுவாக இந்த தண்டு கீரை செடிகள் நம்ம மாடி தோட்டத்தில் எல்லா பாட்டிலையும் தானாகவே முளைச்சி வரக்கூடிய ஒரு செடி தான். அதில் ஒரு சில தான் இந்த மாதிரி விதைக்கு விட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவைப்படுறப்ப பயிர் பண்ணிக்கலாம். இப்படி விதைக்கு விடுறப்ப விதை நல்லா முத்துற வரைக்கும் செடியிலையே விட்டுறணும். அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி நிழலில் காய வச்சு நம்ம விதைகளை உதிர்த்து எடுத்துக்கலாம். இந்த முறையிலேயே அரைக்கீரை, பருப்பு கீரை, சிறுகீரை, சிவப்பு தண்டாங்கீரை, இந்த மாதிரி கீரை எல்லா கீரை செடிகள் எல்லாத்துலேருந்தையுமே இதே முறையிலேயே நம்ம விதைகள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ விதை வச்ச பிறகு இதில் நம்ம கீரை பறிக்க முடியாது. நல்லா ஃபுல்லாகவே இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கீரைகளை கட் பண்ணி எடுத்து நிழலில் காய வச்சிடணும். இது ஒரு 10-15 நாள் நல்லா காய விட்டுட்டோன்னா விதைகள் சீக்கிரமாக உதிர்ந்து வந்துடும். நாம் இதுக்கு மேலேயும் செடிகள்லையே விட்டோன்னா காஞ்சு விதையெல்லாம் இங்கேயே உதிர்ந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம காய வச்சுக்கிறணும். இது சிவப்பு தண்டாங்கீரை செடி. ஒரு ஹார்வெஸ்ட் முடிஞ்சு 2வது ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஹார்வெஸ்ட் 4-5 தடவை பண்ணிவிட்டு கூட கடைசி இதில் கூட நம்ம விதைக்கி விட்டுக்கலாம். இது அரைக்கீரை விதை போட்டு வந்தது. இது ஹார்வெஸ்ட் முடிஞ்ச அப்புறம் லாஸ்ட்டில் விதைக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது அரைக்கீரை செடியிலேருந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி விதைகள் இதை எடுத்து கட் பண்ணி காய வச்சுருந்தேன். நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா நம்ம கையால் லேசாக நசுக்கி விட்டாலே விதைகளெல்லாம் ஈஸியாக உதிர்ந்துடும். பாருங்கள், விதையெல்லாம் உதிர்ந்துருச்சு. இப்போ நம்ம அந்த குச்சி அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு விதைகளை கலெக்ட் பண்ணிக்கலாம். நல்லா முத்துன விதைகள் பிளாக் கலராக இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம். நம்ம முத்துறதுக்கு முன்னாடியே பறிச்சிட்டோன்னா அந்த விதை ப்ரௌன் கலராக இருக்கும். அது சீக்கிரமாக கெட்டு போகும். இந்த மாதிரி இருக்கிற அந்த தூசெல்லாம் லேசாக முரத்தில் போட்டு புடைச்சாலே போயிடும். நம்ம விதைகளை மட்டும் சேகரித்து வச்சுக்கலாம். தூசியெல்லாம் போயிருச்சு. பாருங்கள், விதை எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நல்ல தரமான விதையாக கிடச்சிருக்கு. இதையும் அதே மாதிரி காய வச்சு நம்ம விதைகளை உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த விதையை ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவு சாம்பல் அதில் கலந்து வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு கெடாது. இந்த சாம்பலோட காரத்தன்மைக்கும் அதோட வாசனைக்கும் பூச்சிகள் வண்டுகள் விதைகளை அரிக்காது. இந்த மாதிரி கலந்துக்கங்க. கலந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இதை நல்லா காற்று போகாத மாதிரி டைட்டாக மூடி வச்சுட்டாதே கெட்டு போகாமல் இருக்கும். இந்த விதைகள் எல்லா கீரையோட விதைகளும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த இதில் நம்ம மார்க்கர் வச்சு நேம் எழுதி வச்சுக்கிறது நல்லது. கோழிக்கொண்டை செடியோட விதை கூட இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அடையாளத்துக்கு பேர் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.